உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன். உலகத்தின் எஜமான்களாய் அமர்ந்திருக்கிற எவரையும் உங்கள் இருதயம் நம்பாதிருப்பதாக. வாழ்க்கையில் ஒருவேளை குறைச்சல்கள் பலதும் வந்திருக்கலாம், வீழ்ச்சிகள் தாட்சிகள் பலதும் வந்திருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எஜமானனாகிய நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி மீண்டும் உன்னை நற்போர் சேவகனாய், பலவீனனாகிய உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண வல்லவராயிருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை உடைச்சு, வாழ்க்கையை உடைச்சு அழிச்சு, நம்ம இல்லாமாக்கி, நம்ம குற்றுயிராக்கி போடுகிற பல உலகத்தின் சக்தி சத்துவங்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், கலங்காத, உன்னை யாரும் அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நான் ஒரு வலது பாரிசத்தில் இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை. உனக்கு எஜமான் நான்டா. உன்னை தொட்டா அவன் இருக்க மாட்டான்டா. அவ சரித்திரத்தை அழிச்சு போடுவான்டா. அவ விலாசத்தை இல்லாமக்கி போடுவான்டா. கர்த்தர் சொல்றா, அவர் அல்லவோ நம் எஜமான, நாம் அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய உத்தியோகஸ்தர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சம்பத்துகள். நீ துவண்டு போவதையும், நீ பிராணனோடு போராடி கொண்டிருப்பதையும், வாழ்க்கையில் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதையும், என்ன நடக்குமோ என்று பதறி போயிருப்பதை குறித்து எஜமானர் அறிவார். உலகத்தில் ஓட்ட போட்டு சீட்டை போட்டு தூக்கி வச்சவரை எல்லாம் துப்பி தள்ளிரு. அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. இயேசுவை மட்டும் பாரு. இயேசுன்ற எஜமான் உன்னை கைவிட மாட்டார். மார்போட வச்சுப்பா, உன்னை சேர்த்து அணைப்பார். எஜமானன் கைவிட்டாலும், இந்த உலகத்தின் எஜமான்கள் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிடாத நேசன். மூன்றாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அப்பொழுது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று தன் இருதயத்துக்குள்ளே சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். மீண்டும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை படிங்க, 2 வசனத்தை படிக்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. வேதம் சொல்லுது, அநேக வைத்தியர்களினாலே கைவிடப்பட்டவள். வைத்தியர்களினால், உலக மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த அற்புதத்தின் நாளில் நீங்க வந்திருக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து டாக்டர் சொன்னாரு, சர்ஜரி பண்ணனா கூட இது சாத்தியமில்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். டோன்ட் வரி அபௌட் இட். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கார். நீ சுகமாக தான் இங்க வந்திருக்க. உனக்கு இயேசு சுகத்தை கொடுப்பா. நீ கலங்காத, இருதயத்தை கலங்க விடாத. எனக்கு என்ன நடக்குமோ, சுகர் வேற ஹையா போயிட்டு இருக்கு, பிரஷர் வேற அப்படி தலைக்கு ஏறுது, என்ன செய்யன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு, இருதயம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிற, லிவர் ஒரு பக்கம், கிட்னி ஒரு பக்கம், என்ன கஷ்டம் வருதுன்னே சொல்ல தெரியாது, செத்துட்டு இருக்கிற அணுவா. அநேக வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, தனக்கு இருந்த பலவீனம் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற
பலவீனங்கள் பலது 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 பலதாய் நம்முடைய வாழ்க்கையை உருக்குலைச்சுக்கிட்டே இருக்கு. பலவீனத்தை யார்ட்டி சொல்ல முடியாது. எனக்கு என்ன பலவீனம் யார சொல்லி எழுதா யாருக்கு புரியும்? பலவீனத்தை சொல்லி 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 என்ன வேதனைப்படுத்துவாங்களே. அதனால சொல்லாம இதயத்துல வச்சுக்கிட்டு வேதனையோடு அழுதுகிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அற்புதத்தின் நாளுக்கு நீ வரும் பொழுது என் பலவீனத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, என் கர்த்தர்கிட்ட மட்டுமே சொல்லணும். நான் யார்கிட்ட சொன்னாலும் அதை பரியாசம் பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, இதை சொல்லி என்ன வேதனைப்படுத்துவாங்க. வேண்டாம், சொல்ல மாட்டேன். மருத்துவமனைக்கு போக மாட்டேன், மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன். இயேசு உயிரோடு இருந்தா இயேசு என்ன சுகமாக்கத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம்பி வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இன்று இந்த நாளில், இந்த அற்புதத்தின் நாளில் நீ அற்புத சுகம் பெறுகிறாய். உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன்.